புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் திமுகவும் பாஜகவும் நேரடி இணக்கமான உறவில் உள்ளன என்பது துணைநிலை ஆளுநர் விவகாரத்தில் நிதர்சனமாகி உள்ளது என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தில் பெய்த பெரும் மழை காரணமாக பெரும் சீரழிவு ஏற்பட்டது. இதனால் மக்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில துணைத்தலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது சொந்த மாவட்டமான தூத்துக்குடியில் பெரும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது தமிழகத்தை ஆளும் மீடியா திமுக அரசின் அவல நிலையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பற்ற செயல்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்காக அவரை பெண் என்றும் பாராமல் தமிழக திமுகவின் ஒரு சில அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் பத்திரிகை வாயிலாகவும் சமூக வலைதளங்களிலும் அவரை கேவலப்படுத்தி பேசினார்கள் என்றும், அவர்களை தொடர்ந்து புதுச்சேரியிலும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா மற்றும் சம்பத் ஆகியோர் தாறுமாறாக துணைநிலை ஆளுநரை குறை கூறி அறிவிக்கப்பட்டனர். ஒரு சில திமுக அனுதாபிகளும் சமூக வலைதளத்தில் பாஜகவை சேர்ந்த துணைநிலை ஆளுநரை கேவலப்படுத்தினர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை பற்றி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிக்கை என்ற பெயரில் அவமரியாதைக்குரிய ஒருமையிலான வார்த்தைகளால் வசைப்பாடியது கண்டிக்கத்தக்கது என்றும், அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் புதுச்சேரி பாஜக அரசின் அதிகாரத்தில் உள்ள பாஜகவை சேர்த்து அமைச்சர்கள், பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஒருவர் கூட திமுகவை கண்டிக்க முன் வரவில்லை. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் திமுகவும் பாஜகவும் நேரடி இணையமாக்கும் உறவில் உள்ளன என்பதை துணைநிலை ஆளுநர் உணர வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். கடந்த கால கசப்புகள் எல்லாம் அவங்க மறித்து அதோடு கடந்த காலத்தினுடைய கசப்பான உணர்வுகளை விதித்து விட்டு இந்த 2024ஆம் ஆண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகரமான ஆண்டாக அமையும் சொல்லிட்டு அன்போடு நாங்கள் அதிமுக சார்பில் கேட்டோம். மதகடிப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்ற 2 வாலிபர்களை திருபுவனை போலீசார் அதிரடியாக கைது செய்து 3 லட்சம் மதிப்பிலான விலை உயர்ந்த 2 செல்போன் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு 4 மணி சந்திப்பில் மடுக்கரை செல்லும் வழியில் சேதராப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் வயது 25, மேல் சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த வசந்தராஜ் வயது 26 ஆகிய 2 வாலிபர்களும் மதகடிப்பட்டு மடுக்கரை செல்லும் வழியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தகவல் அறிந்த திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜசேகரன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்ற கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த பொழுது அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் விலை உயர்ந்த 1 லட்சம் மதிப்பில் 2 செல்போன், சுமார் 2 லட்சத்திற்கு மதிப்புடைய 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித்திர ரெட்டியின் உத்தரவின் பெயரில் திருபுவனை வட்ட ஆய்வாளர் கீர்த்தி வர்மன் மேற்பார்வையில் 2 வாலிபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனைவரது வாழ்விலும் புதிய மகிழ்ச்சி, புதிய இலக்குகள், புதிய சாதனைகள் அமையட்டும் என முதல்வர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது உள்ளங்கணித புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவியாக ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தை பிறந்தவுடன் ரூபாய் 50,000 நிரந்தர வைப்பு நிதியாக 18 வருட காலத்திற்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வரவு வைக்கும் திட்டம், முதலமைச்சரின் சமையல் எரிவாயு மானியம் வழங்கும் திட்டம் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கும் திட்டம் என நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவது மக்களின் வரவேற்பை பெரிதும் பெற்றிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புத்தாண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் புதிய மகிழ்ச்சி, புதிய இலக்குகள், புதிய சாதனைகள் மற்றும் பல புதிய உத்வேகங்களை கொண்டு வரட்டும். பிறக்கின்ற புதிய வருடம் மகிழ்ச்சியுடன் நிறைவாக அமைய எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் அதிவேகமாக சென்ற கார் மோதி பைக்கில் சென்ற உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் படுகாயம் அடைந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கோட்டக்குப்பம் ஆஜிஸ் லத்தீப் தெருவைச் சேர்ந்தவர் இஸ்மாயில், வயது 43, உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் ஸ்விக்கியில் பணியாற்றி வருகிறார். கடந்த 28ஆம் தேதி இரவு
வழக்கம் போல் தனது பைக் மூலம் உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இரவு 2:20 மணிக்கு நேரு வீதியில் கடற்கரை நோக்கி தனது பைக்கில் இஸ்மாயில் சென்று கொண்டிருந்தார். காந்தி வீதி சந்திப்பு அருகே சென்றபோது முத்தியால்பேட்டையிலிருந்து சின்னமணி கூண்டு நோக்கி அதிவேகமாக சென்ற அடையாளம் தெரியாத கார் பைக் மீது மோதியது. இதில் இஸ்மாயில் தூக்கி வீசப்பட்ட கார் சிறிது தூரம் சென்று நின்றது. காரின் சன்ரூப் வழியாக வாலிபர் ஒருவர் நின்றிருந்தார். ஆனால் காரில் இருந்தவர்கள் காயமடைந்தவரை மீட்க எந்தவித உதவியும் செய்யாமல் பின் அதிவேகமாக புறப்பட்டு சென்றனர். இவை அனைத்தும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பதிவாகியுள்ளது. தலை மற்றும் உடல் முழுவதும் காயத்துடன் கிடந்த இஸ்மாயிலை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பினர். தலையில் பலத்த காயமடைந்த இஸ்மாயில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திய காரை தேடி வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய காரில் இருந்தவர்கள் காயமடைந்தவரை பார்த்துவிட்டு காரை எடுத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணி படகுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட படகுகளை நடுக்கடலில் நிறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 8 சுற்றுலா பயணி படகுகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படகு அரிக்கமேடு பகுதியிலிருந்து தொடங்கி மாகுரோவ் காடுகள் வழியாக வந்து தேங்காய் திட்டு துறைமுக பகுதியை வந்தடைகிறது. இந்த நிலையில் அரசு அனுமதியின்றி சுமார் 20க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து தொழில்நுட்ப பிரிவு மீனவர் அமைப்பு மற்றும் விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்ட படகுகளை நடு கடலில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள் தேங்காய் திட்டு துறைமுக பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் மீன் பிடித்து வருவதாகவும் சுற்றுலா பயணிகளுக்காக மீன்வளம் எறா உற்பத்தி குறைந்துள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் அனுமதியின்றி செயல்படும் சுற்றுலா படகுகளில் விபத்து ஏற்பட்டால் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். அரசிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த மீனவர்கள் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். 2024 ஆங்கில புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் குற்றம் சம்பவங்களை தடுக்க சுற்றுலா பயணிகளை கண்காணிக்க 150 இடங்களில் தற்காலிகமாக கண்காணிப்பு கேமராக்கள் போலீசார் பொருத்தியுள்ளனர். புத்தாண்டு முதல் நாள் நள்ளிரவில் புதுவை கடற்கரை சாலையில் லட்சக்கணக்கானவர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இன்று மதியம் முதல் ஒயிட் டவுன் பகுதிக்குள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஒயிட் டவுன் பகுதியில் வசிப்பவர்கள் விடுதிகள் தேவாலயங்கள் செல்வோருக்கு தனி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை கண்காணிக்கவும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் 150 இடங்களில் தற்காலிகமாக கண்காணிப்பு கேமராக்கள் போலீசார் பொருத்தியுள்ளனர். இவற்றின் மூலம் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட உள்ளனர். கடற்கரை வருபவர்கள் வாகனங்களை நிறுத்த பழைய துறைமுக வளாகம், பாரதிதாசன் கல்லூரி, உப்பளம் பெத்தி செமினார் பள்ளி வளாகம் ஆகிய பகுதிகளில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு கடற்கரை சாலைக்கு வர இலவச பஸ்களும் இயக்கப்பட உள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி நள்ளிரவு 1 மணி வரை அனுமதி பெற்று மது விநியோகம் செய்ய கலால்துறை அனுமதி அளித்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே புதுவை நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் உள்ளது. இன்று முதல் சுற்றுலா பயணிகள் வருகையால் மேலும் நெரிசல் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இதனால் நகர பகுதிக்குள் வரவும் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வெளியேறவும் போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மாலை முதல் இரவு வரை கடற்கரை சாலை பகுதியாக புத்தாண்டை கொண்டாட ஏராளமானோர் வருவார்கள். அதே வேளையில் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து 12 மணிக்கு மேல் ஒரே நேரத்தில் அங்கிருந்து வெளியேறுவார்கள். இதனால் கடந்த காலங்களில் நள்ளிரவில் நகரப்பகுதி வாகன நெரிசல் சிக்கி தவித்தது. இதனால் இந்த ஆண்டு வாகன நெரிசல் ஏற்படாமல் கலைந்து செல்ல போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.